வணக்கம் மக்களே. டெய்லி நம்ம ரொட்டீன் ஒர்க்கை தாங்க போட்டிருக்கேன். நேற்று மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து ரசம் வச்சேன், அதை தான் போட்டிருக்கேன். மீன் பாருங்கள், 200 இந்த பாண்டிச்சேரியில் சிட்டியில் இருக்கிறன்றதான் பேர். ஒரு மீன் வாங்கினாலும் பாருங்க 16 மீன் தான், ஆனால் 200. சரி, என்ன பண்ணுறது, விலைவாசிலாம் இங்கே அதிகம்தான். ஆனால் கிராம சைடில் நிறைய ஷார்ட்ஸில் நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறேன். நிறைய மீன் வச்சுக்கிட்டு, ஆனால் நிறைய மீன் வச்சு போடுறாங்க. நாம் 200 வாங்கினாலே குட்டி குட்டி மீன் தான், அதுவும் சங்கரா மீன். அந்த 16 மீன் 200. சரி, அதையும் பாருங்கள், நான் எவ்வளோ ஒரு சிக்கனமாக பாதியாக கட் பண்ணி, இது கஞ்சித்தனம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அது 2 விதமாக செஞ்சு கொடுக்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், அதே 1க்கு 2 கட் பண்ணி தலையை குழம்புல போட்டுட்டேன். அந்த பேக் சைடு வால் இருக்கும் பாருங்கள், அதை வறுத்துட்டேன். அங்கே பாருங்கள், ஆளுக்கு 2 பீஸு. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியது தான். அது மசாலா போட்டிருக்கேன். இது வெறியும் மீன் குழம்புன்றதுனால சாதாரண குழம்பு தூள் மட்டும்தான் போட்டேன். நல்லா இருக்குது, காரமாக போட்டேன், நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவே சாம்பார்லாம் வைக்கிற மாதிரியா இருந்துச்சுன்னா சாம்பாருக்கெலாம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது மாதிரி இந்த சிக்கன் 65 மெத்தடில் போடுவேன். புளி பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சேன் மீன் குழம்புக்கு. நான் என்னுடைய மெத்தட் ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுருக்கேன். இது செம்மையாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், இதெல்லாம் 1/2 ஸ்பூனு. எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுக்கணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டிருக்கேன்னு பாருங்கள். அப்படியே சிம்மில் தான் வச்சு செய்யணும். வேகமாக ஸ்பீட் வச்சதுன்னா அது ஒரு மாதிரி தீஞ்சிடும், கருகின ஸ்மெல் வரும். அதனால் இந்த மெத்தடில் செய்கிறது. சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றி வச்சா குழம்பு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. வெந்தயம் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். அதிகமாக போட்டால் அது ஒன்று கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் கம்மியாக லைட்டாக கொடுத்தா அதோடைய வாசனை நல்லாயிருக்கும். மிளகு 1 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதான் தக்காளி, ஒரே தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10 கிட்ட போட்டிருப்பேன். 10 சின்ன வெங்காயம் இருக்கும். தக்காளி மட்டும் ஒன்று. அவ்வளோதான். இந்த இது அவ்வளோதான். இதில் வேணால் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் போடல. நான் அரைக்கும் போது அதில் தனி மிளகாய் தூள் நான் அரைச்சி வச்சுப்பேன். ரெடிமேடு நானே அரைச்சிப்பேன். மிஷினில் கொடுத்து காய வச்சு அப்படியே அரைச்சிப்பேன். கடையில் வாங்க மாட்டேன். தனி மிளகாய் தூள் வாங்கி அரைச்சிப்பேன். அப்படியே சைடில் ரைஸ் வச்சுட்டு இது மசாலா ஆறுற வரைக்கும் அதுக்குள்ளே மீன் போட்டு வச்சிருந்தால அந்த மீன் எடுத்து வறுக்கிறதுக்கு இப்போ தோசைக்கல்லை வச்சுட்டேன். இந்த சைடில் மீன் வறுக்கிறது, அண்ணன்டா ரசம் ரெடி பண்ணுறது, அப்புறம் மீன் குழம்புக்கு அதை அரைக்கணும் மிக்சியில் இந்த மசாலா போட்டு. அதுக்குள்ளே சரி இதையும் போட்டுடலான்னு சொல்லிட்டு வானல் வச்சு மீன் ஊற வச்சுருந்தேன்ல, அந்த மீனை எடுத்து போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்தேனே, மிளகாத்தூள் தாங்க போட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். 3 தான் போட்டேன். ஆனால் செம்மையாக இருந்துச்சு, உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. சங்கரா மீன்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் ரேட் அதிகமாக ஒன்றும் தரல. உங்கள் சைட்லலாம் இதுமாதிரி ரேட் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணேன், அதுவும் போடுறேன். தோசைக்கல்ல போட்டதை போட்டிருக்கிறேன். வாழ்க்கை வாழ்ந்திடத்தானே கொஞ்சம் கடந்து இங்குது. அது மீன் வறுக்கிற வரைக்குங்க. அதுக்கப்புறம் குழம்பு காமிக்கும் போது தான் நான் இதை சொல்ல முடியும். கொஞ்சம் செம்மையாக இருக்குல்ல, நல்லா தான் இருந்துச்சு. திருப்பியும் போட்டேன். இந்த பக்கம் இந்த வேலை செய்யிட்டு அந்த பக்கம் அதுக்குள்ளே சின்ன வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் முடிச்சு வச்சுருந்தேன். பூண்டு ஒரு 2 கட்டி பூண்டு பிடிச்சி வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தேன். தக்காளி ஒரு 2 தக்காளி, 3 தக்காளி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.
பாருங்கள் மிக்சியில் போட்டேன் ஜாரில். இதை அரைச்சி எடுக்கணும். அதில் பாருங்கள் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா இப்படி போட்டுங்க. அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாய் வதக்கும் போதே ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அதே டேஸ்ட் கொடுக்கும். காஞ்ச மிளகாய் டேஸ்ட்டாக கொடுக்கும். நான் சரி இந்த மெத்தடில் நான் போடுவேன். காஞ்ச மிளகாய் அதில் போட்ட விட்டு தனி மிளகாத்தூள் குழம்புத்தூளும் புளியில் கரைக்கல, இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி விட்டுட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் இப்போ இந்த புளி இருக்குல்ல, புளி கரைச்சி வச்சுருக்கோம். அது ஒரு நெல்லிக்காய் சைஸில் தான் எடுத்தேன். புளி வச்சுட்டு ரசத்துக்கும் அதிலே கொஞ்சம் எடுத்துட்டேன். இது எடுத்து அதில் நல்லா அழகாக கரைச்சி விட்டுக்கணும். ஃபுல்லாக கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதில் மிளகாத்தூள்லாம் அதிலே போட்டோம்ல, வேறு எதுவும் மிளகாத்தூள் போட தேவையில்ல. நான் கிளம்பிட்டு நீ போய் கிளம்புங்க, வந்துடுறேன். ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் மீன் வறுத்ததை எடுத்துட்டு அடுத்தது குழம்பு தான் போட்டு போகிறேன். நான் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க. 1:45க்கெலாம் வேலையை முடிச்சிட்டேன். 1:45க்கெலாம் வேலையை முடிச்சிட்டேன். நான் எல்லா வேலையும் அது வதக்கின வானல், அதே வானல் யூஸ் பண்ணிட்டேன். அதில் எண்ணெய் மட்டும் ஒரு 100 எண்ணெய் கிட்ட ஊற்றுனாங்க. எண்ணெய் டப்பால் தீர்ந்துருச்சு. அடுத்த 100 எண்ணெய் கிட்ட ஊற்றினேன். அப்போ தான் செம்மையாக இருக்கும். எண்ணெய் எந்த அளவுக்கு குழம்பு குதித்து இந்த எண்ணெய் மேலே வருதோ சூப்பராக இருக்கும். பூண்டு வடவை ஃபஸ்ட்டு போட்டேங்க. அடுத்து பூண்டு, இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடுவோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருக்கும். சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நிறையா தான் போட்டுருந்தேன். பாருங்க, சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு 2, 3 தக்காளி எடுத்தேன். ஒரு தக்காளி அரைக்கிறதுக்கு போட்டுட்டேன், மசாலா அரைக்கிறதுக்கு 2 தக்காளி. இதில் சின்ன வெங்காயம் இது நல்லா நம்ம கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு செம்மையாக கொடுக்கும். இந்த மிளகாத்தூள் உப்பு அதிலே போட்டு கொஞ்சம் அளவுக்குனா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும்ல, அதனால் அது உப்பு போட்டுருக்கேன், சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டை போட்டுட்டு மஞ்சத்தூள் ஏற்கனவே அதில் மசாலாவில் போட்டிருக்கேன். எல்லாம் இந்த கலருக்கு குழம்புல கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால் மஞ்சத்தூள் இதில் போட்டிருக்கேன். இப்போ குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்ச குழம்பு ஊற்றணும். ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஃபஸ்ட்டில் போடாமல் இந்த மெத்தடில் போட்டு பாருங்கண்ணா, அந்த கருவேப்பிலை வாசனை அதிகமாக இருக்கும், வாசனை நல்லாயிருக்கும். செம்மையாக நம்ம தாளிக்கும் போதே வாசனை சூப்பராக வரும் பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மசாலா நம்ம ரெடி பண்ண குழம்பு எடுத்து ஊற்றிருக்கோம். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, செம்மையாக தான் இருக்கும். நீங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு பூச்சி வரதுக்காட்டியும் நான் சாதத்தை வடிச்சிட்டு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. ஆமாம், இது டேஸ்ட்டு செம்மையாக தான் இருந்தது. மீன் குழம்பு வச்சோன்னே சாப்பிட்டு இது புதன்கிழமை அன்றைக்கி வச்சேன். ஆனால் விழாக்கிழமை தான் நான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து போடணும். அதனால் அன்றைக்கி எடுத்து அன்றைக்கே போட முடியாது. அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போடணும். அடுத்து சைடில் ரசம் கொட்டிட்டேன் பாருங்கள். ரசம் ரெடி பண்ணிட்டேன். அதே சமையலில் இந்த குழம்பு கொதிக்கிறதுக்காட்டி பாத்திரம் விளக்கிட்டு ரசமும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டேன். லாஸ்ட்டில் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ மீன் போடுறேன். அப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷத்தில் சிம்மில் வச்சா மேலே பாருங்கள் எண்ணெய் மட்டும் தனியாக வரும். அப்படி வந்தால் தான் சூப்பராக இருக்கும் குழம்பு. மீனை போட்டு உடனே 5 நிமிஷத்துலேயே நம்ம நிறுத்திடணும். ஏன்னா மீன் கரைஞ்சிடும். நான் ஏற்கனவே குட்டி மீன் போட்டிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒயிட் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன். ரசம், மீன் குழம்பு, மீன் வறுவல். எப்படி இருக்குது? வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.